சொல்கிறது, அல்லேலூயா, நம்முடைய தேவனை பாடுவது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. ஆமென். அது இன்பமானது. ஆமென். அல்லேலூயா. அது சுவாசம் உள்ள மனிதனுக்கு, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு, ஆசாரியர்களால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அது இன்பமானது. அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தரை உற்சாகத்தோடு கூட பாடி அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதித்து அவன் நடத்தின செயல்கள் எல்லாம் நாம் நினைத்தவர்களாய், அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த தேவனை, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுமே அப்படி நாமத்தை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறேன்? சுவாசமாய் இருக்கிற நான் மரித்தவனாய் அல்ல. ஆமென். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி, இந்த கரங்களை தட்டுன்னு சொல்லும் போது சாணி தட்டுறமாய் தட்டக்கூடாது. நீங்க முன்னாடி நின்று கேட்டீங்கன்னா, இந்த எப்படி சொல்றது, இந்த வில்லேஜ்ல ரொட்டி தட்டுறது பாத்துறீங்களா, செவுத்துல சாணி தட்டுறது, அந்த மாதிரி தட்டக்கூடாது. ஏகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்படி துதிக்கணும்? இது ரொம்ப நாள் எனக்கு வாஞ்சை, இது சொல்லணும். ஒருத்தர் தட்டுவாங்க, ஒரு சிலர் தட்டுவாங்க, ஒரு சிலர் கவனிச்சு நேர்த்தியும் கரமா பாடுவாங்க. ஒரே குரல்னா பாட்டு அனலைஸ் பண்ணி இப்படி மட்டும் நீங்க தட்டுங்க. நீங்க எத்தாம இப்படிலாம் ஒண்ணும் சேர்க்க வேண்டாம். அது கர்த்தரை உயர்த்தும் போது அது தேவன் அதிலே பிரியப்படும். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. ஆமென். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஒரே குரலாக பாடி கர்த்தரை நாமத்தை காலை நேரத்தில் உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள், நல்லமையாய் கிரியை செய்யும் நல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள்.
யாராக இருந்தாலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம். ஹல்லேலூயா. மற்றொரு பாடல் எல்லாரும் எழுந்து ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உண்மையன்றி என்ற வாழ்க்கையில யாரையா நான் பாட போகிறேன்? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உண்மையே நான் பாடி உயர்த்தி அவருடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. ஹல்லேலூயா. அவர் புது எண்ணெயினாலே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு கூட பாடுவீங்கன்னா நிச்சயமா ஆராதனை நேரத்தில் உங்களை புது எண்ணெயினாலே இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேக ஆசை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு